ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைக்கு வந்து கழுத்தில் கொடி சுற்றி இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய லைக் தான் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு எடுத்து செல்லும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொப்புள் கொடியை சுற்றி இருக்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் தான் பார்க்க முடியும் நம்மளால். இது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து அம்பிளிக்கல் கார்டு அரவுண்ட் த நெக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்கள் கர்ப்பப்பையில் ஒட்டி இருக்கிற ப்ளசண்டாலேருந்தும் குழந்தையோட தொப்புள் வரைக்கும் இருக்கிற ஒரு கொடி தான் தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்புள் கொடியின் வழியாக தான் குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்துமே அது மாதிரி ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் செல்லும். உங்கள் குழந்தைக்கு கொடி சுற்றி இருக்குன்னா 32 வாரத்துக்கு அடுத்து தான் அந்த ஸ்கேன்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அனாமலி ஸ்கேன்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தையோட வெயிட்டே 500 கிராம் தான் இருக்கும். அதனால் அதில் மென்ஷன் பண்ண முடியாது. 32 வாரத்தில் வந்து கொடி சுற்றி இருந்தால் பயப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி கர்ப்பிணிகள் வந்து இடது பக்கமாக படுக்க சொல்லுவாங்க டாக்டரு. நீங்கள் உருண்டு படுத்தா கொடி சுற்றிக்கிறோன்ற அர்த்தம் இல்லை. இடது பக்கம் படுக்கும்போது குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் கரெக்டாக செல்லும். ஸோ அதனால தான் இடது பக்கம் படுக்க சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பி படுத்தனால கொடி சுற்றிருக்குன்னு நினைக்க வேணாம். மோஸ்ட்லி 32வது வாரத்தில் கொடி சுற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா குழந்தையோட மூமெண்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணணும். நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை மூமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைக்கு உள்ளே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற அர்த்தம். திரும்பி 37வது வாரத்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன்லேயும் கார்டு அரவுண்ட் த நெக் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு அசைவை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா 37வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பையில் இடம் இல்லாமல் இருக்கும்போது அந்த கொடி சுற்றி இருந்தால் குழந்தைக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கேன்லேயே குழந்தை கழுத்தை சுற்றி கொடி வந்து டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி டைட்டாக சுற்றி இருந்தால் குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் வந்து தடைபடும். ஆக்சிஜன் தடைபடுறனால குழந்தை வந்து உள்ளேயே மோஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்த வயிற்றுக்குள்ளேயே மோஷன் போயிட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா தாய் தான் கவனிக்கணும் குழந்தையோட அசைவை பற்றி. அசைவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இல்லை அசைவே தெரியலனாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். குழந்தை கழுத்தில் கொடி சுற்றி இருந்தாலும் கூட டெலிவரி அப்போ இந்த பிரச்சனை வரும். டெலிவரி அப்பையும் குழந்தைக்கு இப்படி கழுத்தை சுற்றி கொடி இருந்துச்சுன்னா இடுப்பெலும்பு பகுதியில் ஃபிக்ஸ் ஆகி வரும்போது கொடி டைட்டாக இருந்துச்சுன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் சிசேரியன் கூட போவாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில். இதே லூஸாக இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கும் வாய்ப்பு இருக்குது. கொடி சுற்றி இருந்தால் சிசேரியன் தான் போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. கொடி லூஸாக சுற்றி இருந்து நார்மல் டெலிவரி நிறையா பேத்துக்கு ஆகிருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம். குழந்தையோட மூமெண்ட்டை மட்டும் உன்னிப்பாக கவனித்து அந்த குழந்தை அசைவு தெரியாமல் இருந்தாலோ இல்லை குழந்தையோட அசைவு கம்மியாக இருந்துச்சுனாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்